ஒரு சூப்பரான ஃப்ரேம் போடுற ஆப் பற்றி தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறது வந்து ஸ்டோரி மேக்கர். இந்த ஆப்பை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் இந்த ஆப் வந்து ரொம்ப அவைலபிளாக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஸ்டோரி மேக்கர் பற்றி பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம ஸ்டோரி மேக்கருக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் அந்த ஆப்பு. ஓப்பன் ஆகிடுச்சு. இப்படி தான் இருக்கும் ஃப்ரண்ட் பேஜு. இப்போ வந்து நம்ம இதை செலக்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஒன்று செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இதில் டெக்ஸ்ட்டு வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், பேக்ரவுண்ட் வேணாலும் மாற்றிக்கலாம். நான் கேலரி போகிறேன். இப்போ கேலரியிலேருந்து ஒரு ஃபோட்டோ எடுப்போம். இப்போ இந்த ஃபோட்டோவை ஓகே கொடுத்துருவோம். ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இந்த ப்ராசஸிங் ஆகிட்டுருக்கு. இது பேக் சைடை நம்ம செட் பண்ணிட்டோம். இப்போ இதே ஃபோட்டோவை கொடுப்போம். ஓகே கொடுத்துடலாம். இப்போ இது செட் ஆகிடுச்சு இல்லையா? இந்த கலர் கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். கலர்ஃபுல்லாக வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், பேக் சைடு வந்து தெரியாத மாதிரி ஆயிடுச்சு ஃபோட்டோ வச்சது. இந்த கலர் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம்னா தெரியும். சைஸ் வேணாலும் இப்படி கொடுத்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு பேக் சைடு வேணும்னா நான் பேக் சைடு அப்படியே ஃபோட்டோ வச்சு காட்டினேன் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. கலர்லேயே 4 கலர்ஸ் இருக்குது. பாருங்க, அப்படியே சேஞ்ச் ஆகிடும். ரிமூவ் வேணாலும் இதை டச் பண்ணிங்கன்னா ரிமூவ் ஆகிடும். டேரெக்டாக கேமராலையும் போய் எடுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் கேலரியில் வச்சுருந்தீங்கன்னா எடுக்கலாம். இப்போ இதில் பின்னாடி நம்ம இப்படியெல்லாம் செட் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் அவங்களே கொஞ்சம் விதவிதமாக கொடுத்துருக்காங்க. இந்த கலரை மட்டும் நம்ம மாற்றுவோம். ஆடியோ வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். நமக்கு என்ன வேணுமோ அது நம்ம வச்சுக்கலாம். பேக்ரவுண்ட் இப்போ இதெல்லாம் வச்சுட்டு நம்ம சேவ் கொடுத்துக்கலாம். இப்போ இது ஓகே. இப்போ நான் இதை பார்க்கலாம். உங்களுக்கு வேணும்னா சேவ் கொடுத்துக்கலாம். அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷேப்ஸ் 1ல் இவ்வளோ கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஃபோட்டோஸ் இதெல்லாம் நீங்கள் எடிட் பண்ணலாம். ஃபோட்டோ எடுத்துகிட்டு டெக்ஸ்ட் 1 நான் இதை எடுக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிங்கன்னா
கேலரியில் ஒரு ஃபோட்டோ வச்சுக்கலாம். நான் இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டேன். ஓகே கொடுத்துருங்க. செட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம ஏதாவது ஒரு ஃபோட்டோ வச்சுக்கலாம். இது செட் ஆயிடுச்சு. இங்கே நீங்கள் மாற்றிக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில். நம்ம என்ன வேணால் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கலாம். சாண்டி ஆப்ஷன் கொடுக்குறேன். இதை வந்து நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் ஆகுதா தெரியுதா? இந்த மாதிரி தாங்க. டெக்ஸ்ட்டை வந்து நம்ம இந்த சைஸில் வேணால் வச்சுக்கலாம். சைடில் இந்த சைட்லேயும் வச்சுக்கலாம், அந்த சைட்லேயும் நம்ம ஷேப்பை கொஞ்சம் மாற்றி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இது சேவ் கொடுத்திங்கன்னா சேவ் ஆகிடும். சேவ் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஆப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நோட் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இந்த ஆப்போட லிங்க்கு. பிடிச்சிருந்தா டவுன்லோட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்ததாக நான் ஒரு நல்ல ஆப்போடு உங்களை சந்திக்கிறேன். பாய்.